லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஏர்கிராஃப்டை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானை பற்றி என் நாலேஜை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். லைட் கனெக்ஷனை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட மெட்டீரியல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பேட்ரி எடுத்துக்கலாம், அப்புறமா லைட்டு, அப்புறமா ஒயர்ஸ் வித் அலிகேட்டர் கிளிப்பு. ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் அலிகேட்டர் கிளிப்பை எடுத்து ஒரு எண்டில் சர்க்கிளாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ், பென்டகனாக இருக்கிறது வந்து நெகட்டிவ். இங்கே எப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. ரெட்டோட ஒரு எண்டில் பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணிக்கலாம், பிளாக்கோட ஒரு எண்டில் நெகட்டிவாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைட்டை எடுத்துகிட்டு இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கே இருக்கோ அது சரியாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லைட்டாக க்ளோ பண்ண போகிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த பேட்ரியிலேருந்து ரெட் ஒயருக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி இந்த லைட்டுக்கு பாஸ் ஆகுது, அதனால் லைட் எரியுது. தேங்க்யூ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஏர்கிராஃப்டை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானை பற்றி என் நாலேஜை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். லைட் கனெக்ஷனை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட மெட்டீரியல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பேட்ரி எடுத்துக்கலாம், அப்புறமா லைட்டு, அப்புறமா ஒயர்ஸ் வித் அலிகேட்டர் கிளிப்பு. ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் அலிகேட்டர் கிளிப்பை எடுத்து ஒரு எண்டில் சர்க்கிளாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ், பென்டகனாக இருக்கிறது வந்து நெகட்டிவ். இங்கே எப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. ரெட்டோட ஒரு எண்டில் பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணிக்கலாம், பிளாக்கோட ஒரு எண்டில் நெகட்டிவாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைட்டை எடுத்துகிட்டு இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கே இருக்கோ அது சரியாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லைட்டாக க்ளோ பண்ண போகிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த பேட்ரியிலேருந்து ரெட் ஒயருக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி இந்த லைட்டுக்கு பாஸ் ஆகுது, அதனால் லைட் எரியுது. தேங்க்யூ.